வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் ஒர்க் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய வருமான விதியின் விளைவாக பாஸ்போர்ட் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது பேன் கார்டு ரூல்ஸ்ல யாரெல்லாம் பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்க வேணும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய வருமான வரி விதிகளின் விளைவாக இந்தியாவில் செயல்படும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் தனிநபர்கள் பேன் கார்டு என்கிற பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பரை பெறுவதற்கான தேவைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட கட்டமைப்பானது ஆவணங்கள் மற்றும் அடையாள சரிபார்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. வருமான வரி சட்டம் 2025 கீழ் உள்ள ஒரு முக்கிய மாற்றம் என்னவென்றால், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பமிடுபவர்களாக செயல்படும் தனி நபர்கள் இனி பேன் மற்றும் முகவரி தகவல்கள் உள்ளிட்ட கூடுதல் தனிப்பட்ட விவரங்களையும் வழங்க வேண்டும். ஏப்ரல் 2026 முதல் அவர்கள் விண்ணப்பத்துக்கான படிவம் 96I இதற்கு முன்னர் 49A மற்றும் 49AA பயன்படுத்த வேண்டும். இந்த மாற்றம் பேன் விண்ணப்ப நடைமுறையில் செய்யப்படும் ஒரு பெரிய சீரமைப்பின் புதிய பகுதியாகும். புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு செயல்முறையை நெறிப்படுத்துவதையும், குறிப்பாக இந்தியாவில் நிதி தொடர்புடைய கொண்ட வெளிநாடு வாழ் தனிநபர்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான இணைக்க தேவைகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய விதியின் கீழ் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நபர்கள் இப்போது தங்கள் சொந்த நாட்டினால் வழங்கப்பட்ட வரி அடையாள எண் டின் அல்லது அதற்கு இணையான எண்ணை கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனும் MGAவின் நிர்வாக பங்குதாரர் கௌரவ் மகிஜானி தெரிவித்துள்ளார். கூடுதலாக வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் வரி அடையாள எண்ணை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் செல்லுபடியாகும் இந்திய முகவரி கொண்ட ஒரு பிரதிநிதி மதிப்பீட்டாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியும் நியமிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியும் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பேன் விண்ணப்பத்துக்கான படிவம் 96 உள்ள விவரங்களையும் அவர் மேற்கோள் காட்டினார். அதே போல் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவருக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதிய விதியின் கீழ் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் இதே போன்ற மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் வசிப்பவர்களாக இருந்தும் சாதாரணமாக வசிப்பவர்கள் அல்லாதவர்கள் என தகுதி பெறும் இந்திய குடிமக்கள் இப்போது பேன் விண்ணப்பத்தில் தங்களுடைய பாஸ்போர்ட் எண்ணை கட்டாயமாக வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு இந்தியர் என்பது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது ஒரு வரி குடியிருப்பு அந்தஸ்து ஆகும். இந்திய வரி சட்டத்தின் கீழ் குடியிருப்பு அந்தஸ்து இந்தியாவில் உடல் ரீதியாக இருப்பதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். இதேபோல் நீண்ட காலமாக வெளிநாட்டில் பணிபுரியும் ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியராக தகுதி பெறலாம். அதே நேரத்தில் இந்தியாவில் பணிபுரியும் ஒரு வெளிநாட்டவர் தங்கியிருக்கும் காலத்தை பொறுத்து வரி குடியிருப்பாளராக மாறக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளனர். எனவே வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பொருந்தக்கூடிய பேன் தேவைகள் வரி குடியிருப்பு அந்தஸ்தை அடிப்படையாக கொண்டவை மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுடனான எந்த ஒரு தொடர்பையும் பொருட்படுத்தாமல் அது பொருந்தும் என சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டு இந்தியர் என்பது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது ஒரு வரி குடியிருப்பு அந்தஸ்து ஆகும். இந்திய வரி சட்டத்தின் கீழ் வரி குடியிருப்பு அந்தஸ்து இந்தியாவில் உடல் ரீதியாக இருப்பதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதாகவும் கூறுகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.